நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சந்திச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த நியூஸ வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் ஏன் இந்த ரஷ்யாவுடைய அதிபர் புதினும், நம்மளுடைய மோடிஜி அவர்களும் சந்திச்சுக்கிறதுல ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில நெறைய ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்கள் இருக்கு. ஏன்னா உலக அளவுல இந்தியா, ரஷ்யா அப்படிங்கிறது இரு பெரும் நாடுகள். இந்தியாங்கிறது ஒரு வளர்ந்து வரும் நாடு. ரஷ்யா அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வளர்ந்த நாடு. ஸோ இவர்கள் இருவருமே மீட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ட்ரம்ப் நமக்கு ரீசென்ட்டா வந்து டாக்ஸ் பே பண்ற வச்சதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒண்ணோட ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. இங்க எப்படி அரசியல் மாற்றங்கள் நடக்குதோ, அதே போல உலக அளவிலயும் வந்து அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அரசியலுங்கிறதுனாலே மாற்றங்கள் நிறைந்தது தானே. ஸோ ஆல்ரெடி நம்ம பேசின மாரி ரஷ்ய அதிபர் புதின் வந்து இந்தியா வந்திருக்காரு. இங்க வந்ததோட சேர்த்து அவருக்கு நேற்று இரவு வந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட வரவேற்பும் அளிக்கப்பட்டிருக்குது. இந்த சிவப்பு கம்பளம் வரவேற்போட சேர்த்து நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவர மனமகிழ்ந்து அவர ஆற தழுவி அவர வரவேற்றிருக்கிறாரு. அ இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அமெரிக்கா நம்ம மேல வந்து ஒரு சாங்ஷன் குடுத்தாங்க. 25% நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும். இனிமே உங்களோட இம்போர்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோடு இல்லாம H1B விசாக்கு இந்தியாவுல வரவங்களுக்கு கிட்டத்தட்ட $8,000 கிட்ட நீங்க கட்டணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அமெரிக்கா நம்மள சைட்லைன் பண்ணுது அப்படிங்கிறப்போ, நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல நம்மளும் ரஷ்யாவும் நம்மளோட டைஸ வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மீட்டிங் வந்து சொல்லுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு உறவு அப்படிங்கிறது ஆரம்ப காலம் முதல்ல இந்தியா பிறந்ததுலேருந்து 1940, 47கள்ல இருந்தே ரொம்ப ரொம்ப டைட் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும். நமக்கு பாகிஸ்தான் வார் வந்தப்ப கூட நமக்கு சப்போர்ட் பண்ணது அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரஷ்யா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆரம்ப காலம் முதலே ரொம்ப நட்பாக வளர்ந்த நாடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலிசம நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் எடுத்த இனிஷியேட்டிவ்ல இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ஃபாரின் பாலிசியா இருக்கட்டும், இது நம்மளுடைய நான் அலைன்மென்ட் மூவ்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்தியா வந்து ஒரு சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அண்ட் ஆல்சோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏன் இவ்வளவு இது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி நமக்கு வரலாறு ரீதியாக நெறைய காரணங்கள் இருந்தாலும், மக் அ கொள்கை ரீதியாகவும் நெறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதோட இல்லாம இன்னைக்கு இருக்கிற ஒரு முக்கிய பெரு தலைகள்ல ரஷ்யா 1, அமெரிக்கா 1, சீனா 1. ரஷ்யாவுக்கும், சீனாவுக்கும் ஆல்ரெடி ஒரு நல்ல நட்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். ரஷ்யாவுக்கும், அமெரிக்காவும் ஆகாதுன்றது தெரியும். சைனாக்கும், அமெரிக்காவுக்கும் ஆகாதுன்றது தெரியும். ஒருவேள நம்ம அமெரிக்கா சைடு போனா ரஷ்யாவும், சைனாவும் 2 பெரிய விஷ 2 பெரிய நாடுகள எதிர்க்கிற மாரி இருக்கும். ஆனா, எல்லார் கூடயும் நட்பாக இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நடுநிலைப்பாடு. அண்ட் அதுதான் வந்து அ பிராக்டிகலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ ரஷ்யாவோட இன்னைக்கு நம்மள அமெரிக்கா எதிர்க்கும்போது, ரஷ்யா நமக்கு கை குடுக்குது. அதேபோல ரஷ்யா ரஷ்யா மீது நீங்க சாங்ஷன்ஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னப்போ கூட, நம்ம வந்து அதற்கு தயங்கி, இல்ல இது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ட வந்து நாங்க விட்டுக் குடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில நம்ம நின்னோம். ஸோ இந்த சந்திப்புல ரொம்ப முக்கியமா பேசப்படுறது என்னன்னா, ஆல்ரெடி நமக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடந்துகிட்டே இருக்கு. இறக்குமதி, ஏற்றுமதி நெறையாவே இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 58,000 கோடி அளவுக்கு வந்து அங்கேருந்து இங்க வந்து இம்போர்ட் ஆகுது. இங்கேருந்து பட் நம்ம ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 4,500லேருந்து 4,800 கோடிக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இதில ப்ளே பண்ணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா நம்ம மோஸ்ட்டா ஃபோக்கஸ் பண்ணது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ஆல்சோ மிலிட்டரி எக்யூப்மென்ட்ஸ்ல மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ராணுவத்தில இருக்கக்கூடிய 60% எக்யூப்மென்ட்ஸ் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது தான். சுகோய் 300, சுகோய் 57 அண்ட் சுகோய் 30, S-400 அண்ட் இத போல இன்னும் பல டிஃபென்ஸ் ஃபேக்ஸ் AK-47ன்னு சொல்லுவோம் இல்லையா? AK-47 துப்பாக்கி. அந்த துப்பாக்கி கூட ரஷ்யால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி தான். அத நமக்கு அவங்க குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. AK-47, AK-74 இந்த மாரியான கனரக துப்பாக்கிகளா இருக்கட்டும், புதிய துப்பாக்கிகளா இருக்கட்டும், இதையுமே வந்து நம்மளோட ஷேர் பண்ணது வந்து ரஷ்யா தான். அது போர் நேரங்கள்ல அது ரொம்ப ரொம்ப பயன்பாடா இருந்தது அப்படிங்கிறதும் நம்மளுடைய கடந்த கால வரலாறுகள் வந்து சொல்லுது.
ஸோ இதெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நிறைய ஸ்டடீஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்து திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொன்னார், கிட்டத்தட்ட இந்த ரஷ்யாவில் 5,00,000க்கும் மேலான ஸ்கில்ஃபுல் இந்தியன் லேபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க, பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் வந்து ரஷ்யாவுக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமா அதற்கான வீசாவாக இருக்கட்டும், அதற்கான மேற்பாடுகளாக இருக்கட்டும், இங்கேருந்து அங்கே போய் சம்பாதிக்கும் போது நம்ம ஃபாரினில் சம்பாதிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது போன்ற விஷயங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பேசப்படும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஷூட்டை வந்து காலையில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நாளைக்கு இன்னும் விரிவாக பேச போகிறோம். பட் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னன்னா, மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபார்மசிட்டிகல்ஸ் விஷயங்களை வந்து இந்த வாட்டி சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு இல்லாமல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அதையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கப்பல் போக்குவரத்து, ஏன்னா இந்த உக்ரைன் போன ஆரம்பிச்சதுலேருந்தே ரஷ்யாவுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்குமான டைஸ் வந்து ரொம்ப ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் வந்து கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த கப்பல் போக்குவரத்தை வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான விஷயங்களை வந்து எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் பேசப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் சானிடைசேஷன் அண்ட் ஹெல்த், நம்ம ஆல்ரெடி சொன்ன ஃபார்மசிட்டிகல்ஸ்னால் மருந்து மாத்திரைங்க, ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான விஷயங்கள், சானிடேஷன், ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களில் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறாங்க. ஏன்னா உலகத்திலேயே அதிகபட்சமான ஃபார்மசிட்டிகல்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறது இந்தியா. ஸோ அப்படின்றப்போ உலகத்துக்கே வந்து ஃபார்மசிட்டிகல்ஸ் நம்ம சப்ளை பண்ணும்போது ரஷ்யாவுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு நம்ம வகிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ரஷ்யா அண்ட் இந்தியாவோட மீட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஒரு என்ன சிம்ம சொப்பனமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம், டாக்ஸ் கொடுத்து லாக் பண்ணிட்டோம், அதனால வந்து இந்தியர்கள் இனிமேல் எந்திரிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. பட் கடந்த எஸ்சிஓ மீட்டில், அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, அந்த எஸ்சிஓ மீட்டில் வந்து சைனா, இந்தியா, ரஷ்யா 3 பேருமே ஒன்னோட ஒருத்தர் நின்று ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு நிறைய கோபமும் வந்துச்சு. ரஷ்ய அதிபரே டைரக்டா வந்து மோடி அவர்களை சந்திக்கிறாரு அப்படின்றப்போ இது ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் ஒரு சேஞ்சிங் ஃபேஸாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து நாளைக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட இன்னும் விரிவாக நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.